குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இல்லத்தரசியா இல்லை எப்படி சொல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இதை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவோ ஒரு மனைவியோ இல்லை சகோதரியோ அவங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற ஒரு மனுஷராக கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கலாம். நம்ம சமூகத்தில் ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க சும்மா தானே இருக்காங்க. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 11 மணி வரைக்கும் ஓடி ஓடி நீங்கள் வேலை செஞ்சாலும் இந்த சும்மா இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தை பல பெண்களுடைய மனசை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கும் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு நான் பேச போகிறது அந்த வீட்டு வேலை பற்றியெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு எப்படி சொல்கிறது, காலையில் ஒரு 11 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் இல்லை நைட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு மீ டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் மொபைலை எடுத்து தேவையில்லாத காசிப் வீடியோஸ், அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்கிறதுன்னு சொல்கிற சீரியல்ஸு, இல்லை சோஷியல் மீடியாவில் வர அன்வான்ட் ரீல்ஸ், இது எல்லாம் தானே தொடர்ந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்னப்பா அவங்களாம் கொடுத்து வச்சவங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு மற்றவங்க மேலே ஒரு மாதிரி ஒரு பொறாமை இல்லை ஒரு வெறுப்போட உங்களுடைய நாளை கடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? அடுத்தவங்க வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கறதுக்காக கடவுள் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரா? கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு தூண். அந்த தூண் இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக மாறணும், உங்களுடைய எதிர்காலத்தை எவ்வளவு அழகாக ஸ்கல்ப் பண்ண முடியுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையோட ஒரு 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 ஏதோ ஒரு விஷயத்துக்கு உதவும். இது தேவையற்ற விஷயங்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க, கட்டிங் த நெகட்டிவிட்டி. தேவையில்லாத விஷயங்களை ஏன் நம்ம பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது? நம்ம எதை பார்க்குறோமோ, யார் எதை கேட்குறோமோ அதுதான் நம்மளுடைய மனசுக்குள்ள எண்ணங்களாக எப்போவுமே மாறும். இப்போது பக்கத்து வீட்டில் நடக்கிற சண்டைகளை இல்லை டிவியில் வர ஏதோ ஒரு அன்வான்டான ஒரு நெகட்டிவ் விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாயிட்ருக்கும். அது உங்களை அறியாமலே உங்கள் கணவர் மேலே ஆறு உங்கள் குழந்தை மேலே ஒரு கோபமாக மாறும். அவன் சம்பாதிச்சு அவன் மனைவி எப்படி வச்சிருக்கான், நீ எல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, நீ என்ன செய்யற அப்படின்ற ஒரு கம்பேரிசன் ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அப்போ இதனால யாருக்கு நஷ்டமாகுது? உங்களுடைய குடும்ப நிம்மதி போயிடுது இல்லையா? ஸோ அதை எப்படி மாத்துறது? முதல்ல உங்க போன்ல இருக்க அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் அப்படியே டெலீட் பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. சீரியல் பார்க்கறது, அடுத்தவங்களை புறம் பேசுறது, அடுத்தவங்களை தப்பாக பேசுகிற மனுஷங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி வைங்க. நோ சொல்கிறதுக்கும் கற்றுக்கோங்க. யாராவது அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை ஏதாவது பேச ஆரம்பித்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நகர்ந்துருங்க. உங்களுடைய காதுக்கும் மனசும் குப்பை தொட்டி கிடையாது. எல்லார் வீட்டு குப்பைகளையும் உங்கள் காதுலையும் மனசுலையும் கொட்டுறதுக்கு, புரியுதுங்களா? அதை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குப்பைகளை கொட்டினா அதில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, குடும்பத்துக்கு பயனுள்ள விஷயம், அதாவது வேல்யூ அடிக்ஷன். அதாவது நம்ம அந்த நேரத்தில் என்னதான் செய்யணும்? 2 விஷயங்களுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். ஒன்று உங்கள் குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்னொன்று உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். குடும்பத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு குடும்பத்தில் உங்கள் கணவர் சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது ஆர் எப்படி சேவ் பண்ணுறது, அந்த ஒரு பிளான் பண்ணுறது ஒரு பெண்களுடைய கையில் தான் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் கிடைக்கிற ஒரு அந்த டைமை நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு அன்வான்ட் விஷயங்களை போய் பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு பட்ஜெட் போட்டுட்டு கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டா என்ன, தங்கத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ என்ன, இது எல்லாம் அந்த என்ன சொல்ல ஃபினான்ஷியல் சார்ந்த கொஞ்சம் அறிவுகளை வளர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு 1 ரூபி தான்ட்டு, அந்த 1 ரூபியை விட நீங்கள் ஒரு சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய ஹஸ்பண்டோட செலவுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது எப்படி சொல்கிறது, ஹெல்த்தியான குக்கிங். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் முக்காவாசி நோய்களுக்குரிய பிரச்சனைகள் என்னென்னா நம்முடைய சமையல் தான். பேக்கெட் ஃபுட்டு, அப்புறம் அன்ஹெல்த்தியான விஷயங்களை தவிர்த்துட்டு உங்களுக்கு தேவையான உங்களுடைய குடும்பத்தோட ஹெல்த்தை மேம்படுத்துகிற மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸ், அதாவது சிறுதானியம்னு சொல்லுவாங்க இல்லையா, மில்லட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கலாம், அப்புறம் நேச்சுரலான மெடிசன்ஸை எப்படி கற்றுக்கலாம்,
அதாவது நீங்கள் கொடுக்குற ஆரோக்கியமான உணவு வந்து உங்கள் குடும்பத்துடைய மெடிக்கல் செலவெல்லாம் ஓரளவு கட் ஆஃப் பண்ணும் இல்லையா? அதுவும் ஒரு 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 சேமிப்பு தானே உங்களுக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கான எஜுகேஷன் அண்ட் அப்புறம் என்ன சொல்லுது, அவங்க எப்படி லைஃப்பில் வந்து எவ்வளோ ஒரு பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். நம்ம குழந்தைங்களை டியூஷனுக்கு அனுப்புனதும் நம்ம வேலை முடிஞ்சிட்டுன்னு நினைப்போம். கிடையாது. அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசணும். அவங்களுடைய மனநிலைமை என்ன, எப்படி இருக்காங்க, அவங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்களுடைய இன்னைக்கு இருக்கிற இந்த சொசைட்டியில் இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை பற்றி சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுங்க. ஒரு அம்மாவான நீங்கள் அறிவார்ந்த விஷயங்களை பேசும்போது உங்கள் குழந்தைங்க உங்களை ஒரு ரோல் மாடலாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சர், அதாவது உங்களுடைய ஃப்யூச்சர் அதை எப்படி சொல்றதுன்னா உங்களுடைய எதிர்காலத்தை டெவலப்மெண்ட், அதாவது செல்ஃப் ஐடென்டிட்டி. இப்போ ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இது என்னன்னா, நம்ம கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையெல்லாம் பெற்று ஒரு லைஃப்ல செட்டில் ஆனோன்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க? எனக்கு என்னங்க ஃப்யூச்சர், இதுக்கு மீறி என் குழந்தைங்களை வளர்க்குற இதான் ஃப்யூச்சர். அது கிடையாது. 40 வயசுலேயும் 50 வயசுலேயும் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஜெயிச்ச பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும். உங்களுடைய திறமை என்னன்றது உங்களுக்கு தெரியும் தானே? சில பேருக்கு சூப்பராக சமையல் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப அழகா டெய்லரிங் பண்ண வரும், சில பேருக்கு நல்லா பேசுறதுக்கு வரும், சில பேருக்கு அழகா டிராயிங் பண்ண வரும், இல்லைன்னா ஏதாவது வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாம் பண்ண தெரியும் இல்லையா? இந்த மாதிரி எதுவுமே தெரியலையா? கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது இல்லையா? நீங்க வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய எத்தனையோ சுய தொழில்கள் இருக்கு. டெய்லரிங் அண்ட் டிசைனிங், அதாவது சாதாரணமாக தைக்காம இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்க ஆரி ஒர்க்கு ஆர் எம்ப்ராய்டரி, பிளவுஸ் டிசைனிங் நீங்களே கற்றுக்கிட்டு அதை வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம். இன்னொன்று சொல்ல ஹோம்மேட் தயாரிப்புன்னு சொல்லுவாங்க. ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், அதாவது கெமிக்கல் இல்லாத சோப்பு, ஆர்கானிக் ஹேர் ஆயில், அப்புறம் வந்துட்டு மசாலா ப்ராடக்ட்ஸ், ஹெல்த்தியான பொருட்களை தயாரித்து அதுக்குரிய ஆப்ஸ் ஆர் அதுக்குரிய உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களே விற்கலாம். இதை தவிர ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு சில சப்ஜெக்ட்ஸில், ஒருவேளை ஆங்கில அறிவு, வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜஸில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதை தாண்டி டிஜிட்டல் ஸ்கில்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே கம்ப்யூட்டர் கோர்ஸ், அப்புறம் வந்து இது கண்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக் டிசைனிங், இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் இலவசமாகவும் கற்றுக்கலாம், நீங்கள் கற்றும் கொடுக்கலாம் இல்லையா? நீங்கள் மாதம் ஒரு 5000 ருபீஸ் சிம்பிளாக வச்சுக்கோங்களேன், அதை வீட்டில் இருந்து சம்பாதிச்சா உங்களுடைய சொந்த செலவுக்கு யாருக்கிட்டையும் கை நீட்டாமல் நீங்கள் சம்பாதிக்கலாம் இல்லையா? உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறனாலும் நீங்கள் யோசிக்க வேண்டியதில் உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குற அந்த தைரியமும் மரியாதையும் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சொசைட்டி உங்களை பார்க்குற பார்வை கண்டிப்பாக மாறும். சும்மா தானே இருந்தான் அப்படின்னு சொன்ன அதே வாய் நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லும்? அவங்க வீட்டில இருந்தே சம்பாதிக்கிறாங்க பார்த்தியா, நீ எல்லாம் என்ன அப்படின்னு இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க சொல்ல ஆரம்பிச்சு உங்களை ஒரு ரோல் மாடல் சொல்லுவாங்க. இன்னைக்கு லாஸ்டா நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு வீட்டோட அஸ்திபாரமா இருக்கிற அக்காமார்கள் இல்லைன்னா தங்கைமார்கள், என்னுடைய சகோதரிகளுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், நான் உங்களுக்கு ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு சகோதரியா இருக்கலாம், நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றதுன்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம சோசியல் மீடியால டிவிலையோ பார்க்குற பல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை கான்டென்ட்டாக போட்டுட்டு மற்றவங்களை பற்றி காசிப் பேசி அன்வான்டான விஷயங்களை பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை சம்பாதிச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க வியூஸுக்காகவும் பணத்துக்காகவும் எதையோ பண்ணுறாங்க. ஆனால் அதை உட்கார்ந்து பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்போ உயர போகிறீங்க? அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க, நடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் நேரத்தையும் நீங்கள் அவங்களுக்காக நஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய ஏமாளித்தனம் தெரியுமா? இனிமே தயவு செஞ்சு எப்படி இருக்கணும் விஷயங்களோ, தேவையில்லாத விஷயங்களை பார்க்காதீங்க, தேவையில்லாத விஷயங்களை கேட்காதீங்க. யாருக்கும் நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் முதல்ல உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். உங்கள் கணவர் உங்களுக்காக வெளி உலகத்தில் எத்தனையோ அவமானங்கள் கஷ்டங்களை தாங்கிட்டு உங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லையா? உங்கள் குழந்தைகள் உங்களை உலகமா பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஒருபடி மேலே போய் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லராக நிற்கணும். இன்னையிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து ஒரு சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வாங்க. ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, இனிமேல் நான் என் நேரத்தை அன்வான்ட் விஷயத்துக்கு வீணடிக்க மாட்டேன். அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் வேடிக்கை பார்த்துட்டு என் வாழ்க்கையை அவங்க கூட கம்பேர் பண்ணி என்னுடைய டைமை வேஸ்ட் ஆக்கி நான் ஸ்லோவாக மாட்டேன். நான் நெகட்டிவான திங்ஸை என் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் நீங்கள் ஒரு டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. இனிமேல் என் குடும்பத்துக்கும் என்
எதிர்காலத்துக்கும் நான் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கண்டிப்பாக நான் கற்றுப்பேன். கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து என்னுடைய நாலேஜையும் நான் வளர்த்துப்பேன்னு யோசிங்க. நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதுக்காக நீங்கள் போயிட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கற்றுக்க வேணாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வீட்டில் ஒரு 4 பேருக்கு சமைக்கிறீங்க இல்லை, ஒரு குக் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 4 பேருக்கு சமைக்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேருக்கு வர மாதிரி சமைங்க. அந்த அப்போ அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த 5 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக சமைச்ச ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் அந்த ஆப்பில் போய் நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மூலமாக ஒரு வருமானம் வரும். ஏன்னா எத்தனையோ பேர் வெளியூர்லலாம் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஹோம்மேட் ஃபுட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஏர்னிங் வருதா? உங்களுக்கு அழகாக எம்ப்ராய்டரி பண்ண தெரியுதா? உங்களுடைய ஃப்ளாட்டில் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அழகாக உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கொடுங்க. இன்னும் அழகாக இப்போ முந்தையெல்லாம் நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் ஸ்வெட்டர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. இதை மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ நல்ல நல்ல ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் செய்கிற விஷயங்களை விற்கிறதுக்கு கௌரவமாக சுய ஒழுக்கத்தோட சுய மரியாதையோட நம்முடைய வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு எத்தனையோ வாழ்க்கை வழி வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை பேசவும் பழகுங்க. அது இல்லாமல் இந்த சொசைட்டியில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தீங்களா, நம்ம குடும்பத்தை மேலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளாகட்டும் கணவராகட்டும். ஏன்னா வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை கேட்கும்பொழுது நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அன்வான்டான விஷயங்களை உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது பதிலாக இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் டைமை கவனிச்சிங்கன்னா உங்களால் முடியும். உங்களால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. பெண்களை எதுக்கு வீட்டோட விளக்குன்னு சொல்கிறாங்க? அந்த விளக்கு பிரகாசமாக எரியணும் இல்லையா? அந்த பிரகாசமாக எரியணும்னா அதுக்கு அறிவும் சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்காக இனிமேல் உங்கள் நேரத்தை வீணடிச்சது போதும். இனிமேல் உங்களுக்காக வாழுங்க. இந்த வீடியோ உங்கள் மனசை ஒரு கொஞ்சமாவது டச் பண்ணி தான் இன்றைக்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டுட்டு வாங்க. ஏதாவது ஒரு 1% உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 இது கொண்டு வந்தால் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய திறமை என்னன்னு பாருங்கள். இன்னையிலேருந்து அதை செய்ய முடியும்னு யோசிங்க. உங்களுடைய திறமை மூலம் என்ன சம்பாதிக்கலான்னு யோசிங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்லாவே நீங்கள் ஒரு லக்ஸுரி லைஃப்பில் இருக்கீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச திறமை மூலம் சம்பாதிக்கிற அந்த பணத்தை இல்லாத குழந்தைகளுக்கு, இல்லாத ஒரு ஆர்ஃபனேஜுக்கு எதுக்காதுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ எத்தனையோ விஷயங்கள் செய்யலாம். இனிமேல் உங்களுடைய டைமை நல்ல விஷயங்கள் செலவு பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.